ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. உருளைக்கிழங்கு ஒன்றை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சுட்டு ஒவ்வொரு உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. தனித்தனியாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா வேகாது, அந்த மொறுமொறுப்பு வராது. கடையில் வாங்கினது மாதிரி இருக்காது. கடையில் வாங்கின மாதிரி இருக்குன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடணும். தனித்தனியாக போட்டுக்கிட்டீங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அதை எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சிங்கன்னா பார்த்தீங்களா எப்படி டப்புன்னு மொறுன்னு உடையுது. அதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சால்ட் சேர்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்லாம். லெமன் ரைஸ் கூட சாப்பிட்லாம். நம்ம எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். வெறும் சும்மா டீக்கு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமை. ட்ரை பண்ணி பாருங்கள்.